எம்பெருமா மாயவர் தானே ஜோதியமானது வார்த்தை கூறிவிட்டு மாயவர் மாயமாக வரைகின்ற பொழுது எங்க தர்மபத்திரிதானே நம்மளுக்கு இவ்வளவு காலங்களுக்கு பிற்பாடு இப்படி ஒரு வழி கிடைச்சிருக்கிறது. கண்டிப்பா மக்களை பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். எங்க தாமர கவனிச்சுதானே உத்தும் நினைச்சாரே நினைச்சாரே உத்தும் நினைச்சாரே ஒரு கோடி யோசனையே யோசனையே சொல்லி இந்த தேரான செஞ்சு ஓட்டி போடணும் என்று சொல்லி அவரை கவனிச்சு விடுங்கள் செய்து அப்ப அண்ணவன் கூப்பிட்டு ஆனால் சுவாமி கேட்டுட்டே வந்தீங்க யோசி பார்த்தீங்களா? அதே போல எப்படியாவது நம்ம சீக்கிரமாக செல்லாண்டிய உனக்கு தேர் ஓட்டுறதுக்கு வந்தா இந்த தேர் ஓட்டுறதுக்கு என்ன வழி உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல சுவாமி? எனக்கு தெரிஞ்சிருந்தா புள்ள பிறந்திருக்குமே. எனக்கு அது தெரியாது. எது தெரியாது? தாமரே சோசிகாரன் சொன்ன பிரகாரம் பணத்தை பணம்னு பார்க்காம காசுன்னு பார்க்காம நம்ம சொத்தே செலவழிஞ்சாலே நம்ம மாறி தலையோணும் மக்கள் வர வேணும்னு சொன்னா சோசியர் சொன்ன பிரகாரம் நம்ம காணிக்கொலை செல்லாண்டி ஈஸ்வரிக்கு தேர ஓட்டோம்னா தேர் பார்க்கறக்கு எனக்கு என்ன தெரியும்? அப்புறம் தேர் வேலை செய்யணும்னா பங்காளி மக்கள் 12 பேர் இருக்கிறாங்க பாச்சலூர்ல. அவி 12 பேர்த்தையும் கூட்டியாந்து அவி ஒருத்தர் விட்டு என்ன தெரியும் உன்ன தெரியும் கண்ணுக்குட்டி ரொம்ப தெரியும் பசங்க இருக்கிறாங்க சொன்னா செய்யறாங்க. நாம இருக்கிற காசு பணத்தை கொடுத்தா தேர் வேலையை அவி நின்று பாத்துக்கிறாங்க. முன்ன நாம ஓட்டி இருந்தா எப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய சித்தப்ப மக்க பெரியப்ப மக்க 12 ஓட்டுக்காரர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த தேரோட்ட திருவிழா என்பது தெரியும். ஐயோ ஆண்டாளாது சோந்தாளாது தம்பியுடைய படைக்கஞ்சான்னு பாருங்க. அது போல உடனே பாச்சலோடு போய் உங்க வங்கும் பங்காளி கிட்ட சொல்லி உடனே கையோட கூட்டிட்டு வாங்க. அவங்களை வச்சு பேசி தேர் உடனே தேர் வேலைய ஆரம்பிச்சிடும். நானே நேர்ல போறேன். ஏன்னா பங்கும் பங்காளிய கோவக்காரனுக்கு அடிக்கடி. ஆமா ஆமா நீங்க தான் போவோம். சீக்கிரம் போயிட்டு கட்டிடுவாங்க. ஆமா அப்படி என்று சாமி ஒரு சீக்கிரமாகத்தானே மஞ்சளூர் தேடி எல்ல சாமி கூடாரே வராம சாமி வரகாரே குதிரவே வாராவே குன்றுடையார் வாய்காஞ்சோ புலி போலே அந்த நேரத்துல வாக்கல் ஒரு பங்கும் பங்காளிக பெரிய வீட்டுல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கோயில்ல விநாயகருடைய கோவில்ல விநாயகர் கோயில் எப்பவும் வணக்கம். ஆமா விநாயகர் கோயில் உட்கார்ந்து நேரம் பேசிட்டு தான் போவோம். ஆமா 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 அப்படி விநாயகர் கோயில் அமர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கு. கொட்டி கட்டும் கவையை உனிக்கொண்டு ஆமா எங்க கொன்னுடையாத்தன் வந்தானே என்ன வித வர மீது சமையோ அந்த தங்கமரமானதானே அரச மாறாங்கல்லு கட்டு கல்லு கட்டு கல்லு கட்டு கல்லு கட்டு கட்டு
கட்டு கல்லு கட்டு ஆண்டவானார் சன்னாதிக்கு சன்னதிக்கு அப்ப மரம் கட்டு கல்லு கட்டி கல்லு கட்டு கல்லு கட்டு பாவம் பாவம் நாயகரே கோதி முன்னாலே சில்வமரம் கல்லு கட்டு கல்லு கட்டு கட்டு கல்லு கட்டு நாயகரே ஆலயகாலயங்கோல ஏனுங்க அண்ணா ஆறா பொட்டு பொட்டு பொட்டுன்னு கவை உணிட்டு வாரது நமக்கு தெரிஞ்சு போச்சுங்க நமக்கு தெரிஞ்சுதா இங்க வர அழகான ஏய் அதே நம்ம குன்னுடைய ஆமா தம்பியே வாங்க 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 வாங்கப்பா வாங்கப்பா அடே தம்பியே ஓ சேனா நல்லா இருக்கிறீங்களா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறோம். நீங்க சாவுவீக்கின்றா சாவுவீக்கி சவிக்கின்றேனா சவிக்கின்ற இது அப்புறம் போச்சாது போ முளைவிட்டு முத்தப்பனா ஆமாங்கண்ணா கொண்டாட்டி ஈஸ்வரியா இருந்தாலே பிறந்துட்டுதான் பொண்டாட்டி ஈஸ்வரியா இந்த ஈரசுரிக்காரியா இருந்தாலும் அதெல்லாம் ஒருத்தரும் சொல்ல வேண்டியது இல்லைங்க தானா பிறந்துக்கும். அதான் பாச்சலூர்னால எல்லா ஊர்லயும் பணம் இருப்போம் பாச்சலூர்னாலே புள்ள உனக்கே பொறாம வருஷம் தகுந்தாலும் இந்த ஊர் புள்ள தவறாது பொறாம பாரு இரு எனக்கு சந்தேகம் இங்கதான் முட்டி வளைஞ்சு கிடக்குது அப்புறம் என்ன தூக்கி பாக்குற இப்ப நம்ம முட்டினா விடுறதுனால அதான் எனக்கு அண்ணா எல்லாருமே அப்புறம் அப்படியே வந்தமுங்களா அப்புறம் பேசிட்டு புடிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டோம். பேசுறதோட சரி பிடிக்கிற வேலை எல்லாம் ஏ உலகாசர பழமைங்க பேசிட்டு என்னைக்குமே வங்கும் பங்காளி அப்படித்தான் ஆமா ஆமா கண்ணுல வட்டா கடிக்குமா கண்ணு பிரிவுல வட்டா கடிக்குமா உடஞ்சாலும் பத்து உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள கடமுடன் நம்பினாலும் ஒரு வார்த்தையில் நம்பி அதுல வாங்க அப்புறம் நாங்க எல்லாம் பேசிட்டு இருந்தோமா அப்புறம் நீங்க இந்த ஏதோ வெய்ய வேணாம் பார்க்காம இப்படி போட்டு வந்திருக்கிறீங்களே என்னங்க நாம காரணங்க சொல்லுங்க என்னங்க காரணங்கோ எனக்கு அதையே சொல்லுங்க வந்த நீகரங்களை பகிரந்து சொல்லுங்க வந்த வீரங்காலே பகிரந்து சொல்லுங்க தம்பியே என்னங்கன்னா என் ஜோலியா வந்திருக்கிறீங்களா சோழியத்த சோழியும் குடும்பம் இந்தியா எப்பவும் சும்மா ஆடாது. உங்க நங்கையா அதை என்ன ஆற பூளு பூளுன்னு அழுதுகிட்டே கிடக்குறா நான் எங்கத்த அடிக்கிறேன் புள்ள இல்ல புள்ள இல்லைன்னு என்ன ஆரம் பார்த்தாலும் அழுகுற வேலை சோத்து நேரம் எனக்கு சோறு இல்ல அதுல வாங்க ஆமா எங்களுக்கு இருக்குதுன்னு எங்களுக்கு முள்ளுக்கோல என்ன அவ்வளவு வீசணுங்க உள்ளுக்கோலையா மனதுக்குள்ள இல்லைன்னு எங்களுக்கு இல்லையே ஒரு குழந்தை இருந்திருந்தா தேவையிலேயே இம்முட்டு வயசு ஆகி போச்சு இன்னும் எங்க வீடுக்கு திறக்குது எங்க பிறக்குது நாம என்னதையும் பண்றது இல்ல இல்ல நம்மளுக்கு இத்தனை ஆண்டவன் கொடுக்கறானே உன்னை கொடுத்த என்ன அப்படின்னு எங்களுக்கும் ஒரே விசனம் மட்டும் விசனம் போச்சாது இது இது உங்க நங்கையா ஒண்ணு சொன்ன விட்டா ஒண்ணுதேனா ஒரு பழமை சொல்லிட்டு போலாம் நீங்க வசனப்படுறீங்க உங்க தம்பி 12 பேர் இருக்கிற போது போய் உங்க தம்பி கிட்ட சொல்லிட்டு வாங்க ஏதோ ஒரு சோசிகாரர் வந்தாரு அப்படியா சொல்லிட்டு குழந்தை கிடைச்சிருவான் ஆமா சோசியம் பார்த்தோம் சோசிகாரர் நம்ம காணிக்கொள்ளையும் செல்லாண்டி ஈஸ்வரிக்கு மக்கள் எல்லாம் தேர் மாலி சுத்தி ஓட்டணும் பிள்ளைகளா தேர் உமி சுத்தி ஓட்டணும் தங்கத்தில் தேர் தரணியில் ஓட்டணும் தேர் ஓட்டி தரிசனம் கண்டா குழந்தை கிடைக்கும்னு ஒரு சோசியர் சொன்னாரு. அதனால நம்ம காணிக்கொள்ளையும் செல்லாண்டி ஈஸ்வரிக்கு தேர் ஓட்டணும் தேர் சேர்த்தி தேர் ஓட்டணும். அப்ப தேர் சேர்த்தருக்கு எனக்கு பல்லாக்கா பூந்த இருக்கா தேரு செல்லாண்டி அம்மனுக்கு தேரோட்டம். செல்லாண்டி அம்மனை கோட்டுறதா மக்களுக்கு அல்லவா நான் உங்களுக்கு நினைச்சேன். அப்படி ஆனாலும் நாங்க சும்மா விட மாட்டோம். தேர் கட்டித்தே எடுக்கிறதுன்னு இருந்தோம். எப்ப போகட்டு இருக்கிறத அவ கொள்ளலாம்னே பாக்குறீங்க. நீங்க தான் என்ன பண்றது? நீங்க தானே தேர் தேர் நீங்க
குழந்தை இல்லாத நேரு கோட்டை சுத்தி ஓடணும், மக்கள் இல்லாத நேரு மலை சுத்தி ஓட்டணும், பிள்ளை இல்லாத நேரு பூமி சுத்தி ஓட்ட வேணும்னு ஜோசியாரு சொன்ன பிரகாரம் உங்க நங்கையோ உடனே போய் பச்சலூர்ல உங்க தம்பிகளை கூட்டிக்கிட்டு வாங்க, கையோட கூட்டிட்டு வாங்க. எல்லா ஊர்லயும் தேர் சேர்த்துறது மரத்துல, நாம செல்லாண்டி அம்மனுக்கு தேர் ஓட்டுறது தங்கத்துல தேர் சேர்த்து தங்கத்தேர் ஓட்டணும். தங்கத்தேரோட தன்மை இல்லை. ஆமா, பொண்ணும் தேர் பூமியில் ஓட்டணும். இல்ல ராமாங்கிற களஞ்சியம் அச்சுமாங்கிற களஞ்சியம் இருக்கிற போது நாம மரத்துல தேர் ஓட்டணும். பிள்ளைகளா தேர் நம்ம செல்லாண்டி அம்மனுக்கு பூமியில் ஓட்டக்கு தங்கத்தேர் சேர்த்தலாம்னு வேற ஆறாளுமா இருந்தா மரத்துக்கு சேர்த்துறாப்ப இருந்தா வேற ஆரியட்ட வேணாலும் சொல்லிடலாம். தங்கத்தில் தேர் சேர்த்ததுனால பங்காளி மக்கள் உங்களை 12 பேர்த்தையும் நம்பாம வாங்க தம்பி கையோடு உங்க நங்கையா கூட்டிட்டு வர என்று சொல்லி 12 வீட்டுக்காரர் வந்த குன்னுடையாக்கம் ஆறுதல் சொல்லி நாங்க 12 வீட்டுக்காரரும் சேர்ந்து தேரோட்டம் திருவிழாவை ஜம் 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 ஜம்னு நடத்தி போடுறோம். ஆமா, தேர் வேலை இருக்குது பாருங்க. எங்க ஊர் போட்டு நாங்க வேலையை முடிச்சு போட்டுருவோம். எனக்கு அதை பத்தி தெரியாது, அதனாலதான் நாங்க முடிச்சு போட்டு விடுங்க வேலை. தேர் வேலையை முடிச்சுட்டு தேர் ஓட்டி வச்சுட்டு வா, கவலைப்படாதீங்க என்று ஆறுதல் எல்லாம் சொல்லி அப்படியானால் கையோடு அழைத்து வர சொன்னதாக சொல்றீங்க. உடனே நாங்க கவலைப்படாதீங்க இப்போ ஒரு சீக்கிரம் அப்படின்னு உடனே வண்டி கட்டி நாங்க 12 வீட்டுக்காரரும் சேர்ந்து வாரோம். நீங்க வண்டியிலேயே ஓயில இருங்க. தோறக்குன்னு எப்ப போய் சேர்றது வெயில் இல்ல நான் முன்னுக்கு போறேன், முன்னுக்கு நடந்து போய் தாமரை கேளுங்க வண்டியை பாத்துக்கிட்டு இருப்பா. நாங்க போய் குளக்கான பாத்துக்கிட்டு இருக்கோம். வண்டியில போயிடலாம் என்று சொல்லி அந்த பொட்டி வண்டியானதான ஊட்டி 12 வீட்டோட்டு பங்காளிகளும் என்ன விதமாறாங்க இது சமயம் பொன்னி வாழோம் நாடோ அடிய பொன்னி வாழோம் அடிய பொன்னி வாழோம் உறப்பகத்தை வாரகோ வாரகோ பொன்னி பொன்னி வாழோ நாடோ நாடோ வண்டி கட்டி மாறோ கட்டி வண்டி கட்டி வண்டி கட்டி வரகோ பங்காளியோ பங்காளியோ வண்டி கட்டி மாடு கட்டி வண்டி கட்டி மாடோ கட்டி வண்டி கட்டி மாடோ கட்டி பங்காளியோ பங்காளியோ. ஒரு சீக்கிரமாக பார்த்தல் ஒரு பங்கும் பங்காளிகள் பொன்னி வளநாடு ஒரு சீக்கிரமாக வந்தார்கள். அது 2 ராமரதான் 12 வீட்டுக்காரர் நம்ம பங்கும் பங்காளிக்கு வந்துட்டாங்கன்னு. சரி, அப்ப சொம்பள வண்டியானதை கொண்டு வந்து 12 வீட்டுக்காரரையும் சரி வாவாங்கோ என்று சொல்லி அம்மானையா மனச வச்சு எங்க தாமரவத்தி அவரணம் விரிச்சு
உங்கனா மக்களே இங்க வாங்க 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 வந்துகிட்டே இருக்கிறவங்க உட்காருங்க என்று சொல்லி உபசாரணை செய்தாரே. உட்காருங்க என்று சொல்லி தமர உபசாரணை செய்தாரே. அமருங்க என்று சொல்லி பயணங்கள் பிரித்தார். அமருங்கோ என்று சொல்லி பல்லுங்கோ பிரித்தார். தம்பி நான் எப்பவுமே வராதுக்கு முன்னே வச்சுக்கிட்டு நிற்பேன். அப்புறம் தண்ணி தெவச்ச வாய்க்கு கூட தண்ணி கொடுக்கலன்னு எப்படி இருக்கும்? நானு கொஞ்ச நேரம் குடிப்போம் குடிங்க. மிக்க சந்தோஷம் அங்க வந்து 2 நாள் ஆச்சு குடி போயிட்டு அப்புறம் 3 நாள் கழிச்சு வந்து இன்னும் குடி போங்கன்னு சொல்றேன். தண்ணி குடிக்கிறதாவா? குடிங்க நம்மளது அப்ப பார்த்தல் ஒரு பண்பும் பங்காளிகள் வளநாட்டு மாளிகையிலே வந்து தண்ணி குடிச்சு தாகவிளையாடினார்கள். பால் பழங்கள் சாப்பிட்டு பசியாறுகின்ற பொழுது அப்ப சொன்னார் பார்த்தல் ஒரு பண்பும் பங்காளிகள் ஏழுங்க நாங்க அண்ணன் வந்து ஒரே தகராறு ஒரே அழுகாச்சு. என்னவோ நீங்க குழந்தை சொல்லி அண்ணா அழுகிறீங்களாமா? இத்தனை நாள் பிறக்காத குழந்தை உன்னை செல்லாண்டியம்மனுக்கு தேவட்டினா குழந்தை சொன்னாங்களாமா? அதனால வர சொல்லி ஒரே தகராறு. நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம். சந்தோஷம். ஏழுங்க என்ன பண்றது? என்ன சமாச்சாரம்? ஓய் செல்லாண்டியம்மனுக்கு தேரோட்டம். சரி, அந்த தேரோட்டத்துக்கு எப்படி என்கிறது எங்களுக்கு தெரியாது. உண்மைதானுங்க. அதனால நீங்க 12 வீட்டுக்காரரும் இருந்து அந்த செல்லாண்டியம்மனுக்கு எப்படி தேர் செய்யணும் எப்படி ஓட்டணும் சரிங்கிறத முன்னோடு பிள்ளையாக இருந்து இந்த தேர் ஓட்டம் திருவிழாவை ஜம் ஜம் ஜம்னு நடத்திடுறோம். ஏங்க நாங்க பங்காளி எங்க நம்பிட்டீங்கல்ல, நாங்க ஆச்சு பாத்துக்கிறோம். இதுக்காக நீங்க எதுவும் கவலைப்படுறீங்க? தேரோட்ட வேலை முடிஞ்சது. தேரோட்ட வேலை முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. எந்த கவலையும் வேண்டாம். அப்படித்தான் உங்களத்தை மழை போல நம்பி இருக்கணும். நம்புங்க. நீங்க வந்தா தேர் வர முடிக்கிறதோட சரி. ஏனுங்கண்ணா அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்லை. சிலப்பு நிறையாது. நம்மளது எல்லாம் மாடுகள்லாம் ஒண்ணு விக்கிறமா காசு நிறைய செலவாகும். நாங்க என்ன பண்றதுனால இல்ல தேரோட்டணும்னு சொல்லிட்டீங்க. இல்ல அது காசு பணம்னா காசு காசு பணம் பணம் தங்கத்துல வண்டி ஓட்ட சொன்னாங்க. அள்ளி செலவு பண்ணணுங்க. எண்ணி செலவு பண்ணா தேரோட்ட முடியாது. அதுக்காக வந்துடுதுங்க. முத்து வயது வரைக்கும் முகட முத்தம் கலந்து கிடக்குது. எங்ககிட்ட கிடக்குது. நாங்க நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆமாங்க, உங்களுக்கு போய் சாவி இப்பவே கொடுக்குறேன். நாங்க கொடுத்தா நாங்க வேலை உடனே செய்யணும்ல. ஆமாங்க ஆமாங்க. எங்களுக்கா பிள்ளை இல்ல பொள்ள செய்யலாம். உங்களுக்கு இல்லைன்னு எங்களுக்கு பேசணுமே. ஐயோ, உங்களுக்கு எப்படியாவது கிடைக்கிட்டு நல்லதுல குழந்தை நாள். அப்படியான ஒரு நல்ல நாளை பார்த்து கிளீனா தேர் வேலை செஞ்சு ஓடுங்க. மிக்க சந்தோஷம். நம்ம பொக்குச மாதிரி சாவி வேணாலும் கொடுக்குறேன். அப்பப்ப வந்து வாங்கிட்டு போய் வந்து வாங்கிக்கிற மனுங்க. இன்னைக்கு ஒரு வண்டியில கொண்டு போயிடலாம். பால் மரத்துக்கு பூசு போட்டு முள்ள வாய்க்கிற எங்க போய் நம்ம கைக்கு வந்தாச்சு. நாங்க நாளைக்கு நேர்காலம் பார்த்து சொல்லி விடுறோம். பால் மரத்துக்கு பூசை போட்டு முதல் பால் மரம். நம்மளுக்கா பிள்ளை இல்லைன்னு நம்ம நேரங்காலம் பார்க்கணும். நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு வண்டி கொண்டு போயிடலாம்ங்கிற பால் மரம் வண்டிட்டு கொண்டு போலாம்னு கொண்டு போறோம். சொல்லிட்டீங்க அந்த வேலை என்ன வேணாலும் கேளு. வாய் திறந்து சொல்லிட்டீங்க. எங்களை 12 பேர்த்தையும் நம்பி அண்ணன் தோக்க மாட்டாரு. கண்ணுல வெங்காயத்தை வச்சுக்கிட்டா தேர் செஞ்சு போடுவேன். ஆனா ஒரு வண்டியில கொண்டு போயிடலாம். உடனே பாருங்க, அதுக்கு தக்கபடியான வேலைகள் செய்யணும்னா நாங்க மட்டும் செய்யறதில்ல. அதுக்கு தக்கபடியான ஆரம்புகள் வேணும். நீங்க வேற தங்கத்துல செய்யணுங்கிறீங்க. அதுக்கு ஆசாரியார்கள்லாம் வேணும். அது எல்லாம் ஒரு அட்டவான்ஸ் கொடுத்தா தேனை வருவாங்க. அதுக்கு போதிய அளவு அட்டவான்ஸா கொடுக்கணுங்கிறீங்க, எடுத்துட்டு போகணுங்கிறீங்க. ஆமா, கொஞ்சம் கொண்டு போனா அவங்களுக்கும் ஒரு படி கொடுத்தா நீக்கெல்லாம் வலிச்சு எடுத்துட்டு போறாங்க. இதுக்குதான் நாங்க வேணுங்க. தொடக்கணத்துல முத்து கொட்டி வச்சு மூடி வச்சுக்கிறாங்க. நாம நீக்கணும்னு வச்சுக்கோ. இப்ப வந்த வண்டியில வார்த்தை கட்டிக்குவோம். அப்புறம் தேர் சாதருக்கு பத்திரின்னு பேருக்கு வண்டி வரப்போ கொண்டு போயிட்டா பிரியத்துல குடுக்கற போது வாங்கிக்கணும்.
அப்படி என்று சொல்லி பார்த்தவர் பங்கும் பங்காளிகள் தானே சமத்தாக தேர்வு செய்து கொடுக்கிறோம் சொல்லி அப்படி வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது உன்னுடைய திருமணம் தாவர கவனம் செய்யும் நம்ம வாடு விளைஞ்சது பங்காளியை நம்மளை காப்பாத்தி கோப்பேற்றிடுவாங்க கண்டிப்பா தேர் செஞ்சு போடுவாங்க என்று சொல்லி வளநாட்டு மாளிகைதானே சாலம் மன்னங்கோளந்த மன்னங்கோளந்து வர்ணிய சாலம் மன்னங்கோளந்து சந்தோஷம் பூரானந்தியா பூரானந்தே இன்னும் மனங்குளந்தும் தர்மணம் தாமரையும் வளநாட்டு மாளிகையிலே இருக்கிறாங்க. பார்த்தனோர் பங்கும் பங்காளிகள் தனக்கு போதியான முத்துக்களை வாங்கிட்டு வந்து பாரத போர்களை சகுனி எப்படி துப்பிரயோகம் பண்ற அதுபோல பங்கும் பங்காளிகள் பயங்கரமாக வடிவெடுத்து அடுத்தபடியாக தேர் எப்படி செய்யறாங்க தேர் எப்படி செல்லாண்டியவனுக்கு ஓட்டுறாங்க என்கின்ற கதையெல்லாம் அடுத்தபடியாக நாளைய தினமாக நடைபெறும் சுவாமிகளே. இதுவரை அமைதி காத்த எல்லா புண்ணியவான்களும்